எப்போ அந்த படம் தியேட்டருக்கு வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு படம் அப்படின்னா த எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற படம் தான். இப்போ அந்த படம் தமிழ் டப்பிங்கோட தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த படம் எப்படி இருக்குது, இதோட கதை என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு மூவிஸ் அண்ட் சீரீஸோட ரிவ்யூலாம் உங்களுக்கு வந்து சேரும். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்குது. என்னென்னா, படத்தோட ஆரம்பத்தில் இந்த ஓக் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நகரத்தில் இந்த மாதிரி ஹீரோயின் அவங்களோட ஃபேமிலியோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் ஹீரோயினுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் வந்து ஒரு சில பிரச்சனைங்க, இந்த சண்டைலாம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து ஒரு ரைட்டராக இருக்காங்க. அப்படி ஒரு நாள் வந்து எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது இந்த நைட் டைமில் வந்து ஒரு பெரிய ஃப்ளாஷ் ஏதோ ஒன்று அடிக்குது. அதை அடித்ததுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தா இந்த பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த இந்த டைனோசார்ஸ், இந்த பழங்காலத்து மரம் செடி இதெல்லாமே வந்து அந்த நகரத்தில் இருக்குது. அந்த டைனோசார்ஸ் எல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. அந்த நகரத்தையே வந்து ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. இந்த ஒடிக்கிறது, இந்த காரெல்லாம் ஒடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ண ஆரம்பிக்குது. இவங்களுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. என்னடா இது, தூங்கி எந்திரிச்சு பார்த்தா இந்த மாதிரி நடக்குது நகரத்தில், இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பயங்கரமான ஒரு ஷாக்கில் இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி இவங்களோட அந்த நகரம் மட்டும் இந்த டைம் ட்ராவல் மாதிரி பண்ணி இந்த பழங்காலத்து பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைனோசார்ஸ் எல்லாம் வாழ்ந்துச்சு இல்லையா, அந்த ஒரு டைமுக்கு வந்து இவங்க போயிருக்காங்க டைம் ட்ராவல் பண்ணி அப்படிங்கிறது இவங்களுக்கு புரிய வருது. அதாவது ரொம்ப பாஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இவங்க வந்து இதுக்கப்புறம் இந்த டைனோசார்ஸ் இதுக்கிட்ட இருந்தெல்லாம் போராடி எப்படி இந்த ப்ரெசண்ட்டுக்கு வர போகிறாங்க, இப்போது அவங்க எங்கே இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு எப்படி வர போகிறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் பார்க்க எப்படி இருக்குன்னா, இந்த படத்தை நம்ம எதுக்காக போய் பார்ப்போம் அப்படின்னா, இந்த டைனோசார்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, ஏதாவது புதுசாக ஏதாவது வந்திருக்கா, அது மட்டும் இல்லாமல் அது மக்களை எவ்வளோ கொடூரமாக கொல்ல போகுது, இந்த நகரத்தெல்லாம் அது எந்த அளவுக்கு சேதாரப்படுத்த போகுது, இதெல்லாம் பார்க்குறதுக்காக மட்டும்தான் இந்த படத்தையே நம்ம தியேட்டருக்கு போய் பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் இன்னொரு விஷயத்தையும் வந்து சேர்த்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரம் செடி இதெல்லாம் எப்படி இருக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதாவது இந்த டைனோசார்ஸ் அது கொல்றது இதெல்லாத்தையுமே பார்க்குற நம்மளை இடையில இந்த மரம் செடியெல்லாம் காமிச்சு அதையும் நம்மளை பார்க்க வைக்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயமாக தோணுச்சு. கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் இந்த டைனோசார்ஸ் வந்து அட்டாக் பண்ணுற அந்த விதத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது வந்து ஒரு சில இடங்களில் நல்லா இருக்குது. ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த விஎஃப்எக்ஸ் சிஜி வந்து கொஞ்சம் அடி வாங்குது. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு இந்த படத்தை பார்க்கும்போது அங்கே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலி எமோஷனல் அப்படிங்கிறத வந்து கனெக்ட் பண்ணுற விதமாக ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. அது வந்து ஏதோ கொஞ்சமாக ஒர்க் ஆகுதே தவிர அதுவும் வந்து சுத்தம் வேஸ்ட்டு. இந்த ஹீரோயின் அந்த 2 பசங்க வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த ஹஸ்பண்ட் கேரக்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அந்த படத்தில், அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஓகே லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். படம் ஆரம்பித்து ஒரு 1/2 hour வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டைனோசார்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் கடைசி வர படம் முடிகிற மட்டும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. படம் நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதுலேயும் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து நல்ல பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த படத்தில். அதுலேயும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் இதெல்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த டைனோசார்ஸ் வந்து இந்த வீட்டெல்லாம் உடைச்சிக்கிட்டு உள்ளே வரும், இவங்கெல்லாம் ஓடுவாங்க, அந்த சீன்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்தை தியேட்டரில் பார்க்கலாமா வேணாவா அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட இந்த டைனோசார்ஸ் வர அந்த காட்சி இதெல்லாம் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இந்த ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஆனால் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் தான் பார்த்தாகணும். ஏன்னா தியேட்டருக்கு போய் கொடுத்த காசுக்கு ஒரு நல்ல படத்தை பார்த்துருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு தான் வெளியே வருவீங்க. ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்தது. அதனால் சொல்கிறேன், பார்க்குறது பார்க்காதது உங்களோட விருப்பம்.